எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4 பிள்ளைங்க பிளான் பண்ணோம் கருத்தட ரெஸ்கியூவுக்கு. ஸோ மார்னிங் கிளம்பியிருந்தேன். ஏரியா வந்து பைக்காரா. இந்த பாட்டி வந்து மேட்டுத்தரு. அவங்க 2 பிள்ளைங்கள லாக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த கருப்பு வந்து அந்த கயிறு கட்டி அழகாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. இன்னொரு வெள்ளை கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கூண்டில் மாற்றிட்டு அந்த 2ஐயும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்காங்க பாருங்கள். ஆனால் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. ஓகே, இன்னும் 3வது வந்து இந்த ப்ரௌனை வந்து தூக்கி உள்ளே வச்சாங்க. அடுத்து அவங்களே சொன்னாங்க கொஞ்சம் எஸ்கேப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு. சரி, நீங்கள் மறுபடியும் வீட்டிலே வச்சுக்கோங்க, நான் சர்ஜரி அன்னி வந்து சனிக்கிழமை சர்ஜரி நடக்கும், அப்போ வரும்போது காலைல பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பி இறக்கியாச்சு. ஸோ இப்போ 2 பிள்ளைங்க வரல இருந்தாங்க. இன்னொரு பிள்ளை வந்து இந்த பாப்பா வந்து பாம்பு பிடிப்பா, பயங்கரமாக பாம்பு பிடிக்கிற ஆள். இந்த ஏரியாவில் பாம்பு வந்துச்சு பிடிக்க போகும்போது இந்த பெண் பிள்ளை வந்து பயங்கர பாசமாக கைக்கு வந்துட்டு இருந்துச்சு. நான் பண்ணிடுவோம்ண்ணா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நேராக அவளை தூக்கி உள்ளே போட்டுவிட்டு மொத்தம் 3 பிள்ளைங்களை ஷெல்டர் கொண்டு போயிட்டேன். அந்த ப்ரௌன் மட்டும் சர்ஜரி பண்ணும்போது காலையில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதனால் 4. அது போக ஷெல்டரில் ஒரு பையன் ரெஸ்கியூ ரிலீஸ் இருக்குது. 5 பிள்ளைங்க பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் சனிக்கிழமை. நல்லபடியாக 3 பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம ஷெல்டரில் உள்ள கேஜில் வச்சாச்சு. நான் ஃபர்தராக அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி கருத்தில் பண்ணும்போது தான் அந்த தெருவில் மாற்றம் ஏற்படுங்க. நன்றி.